ஆய்மா, நான் தான் உங்கள் சத்யாம்மா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெந்தய களி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுருந்தீங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. நம்ம இந்த பெரிய டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் பச்சரிசி போட்டிருக்கோங்கம்மா, 3 டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கோம், 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோங்கம்மா. போட்டு நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இருக்கிறோங்கம்மா. இப்போ ரொம்ப நல்லா ஊறிடுச்சு இது. நீங்கள் காலையில் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னாக்கா நைட்டு நீங்கள் தூங்கும் போது கூட நேற்றுக்கு ஊற வச்சுட்டு கூட காலையில் அரைச்சி பண்ணி சாப்பிடுங்கம்மா. நம்ம சாயங்காலத்தில் தானே எப்பவுமே பண்ணுவோம், அதனால நான் 1 மணி போல் ஊற வச்சேன். இப்போ சாயங்காலமாக பண்ணுறோங்கம்மா. இதுக்கு நம்ம ஒரு 4 டீஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கிறோங்கம்மா. நம்ம வெல்லம் போகிறதால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாமா, கல் உப்பு போட்டு மாவாக கூட அரைச்சிக்கலாங்கம்மா, கொஞ்சமாக போட்டுக்கலாங்கம்மா. நம்ம அரைக்கிறதுக்குள்ளே இந்த வெள்ளத்தை இந்த கடாயில் வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாங்கம்மா. வெடி கட்டிங்கன்னு அதுக்கப்புறம் இதுக்கு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நம்ம வெள்ளத்தை கொதிக்க வைக்கலாங்கம்மா. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்கம்மா. இந்த வெள்ளம் நல்லா கொதிக்கிட்டோங்கம்மா. அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்கம்மா. ஊற வைக்கும் போது நல்லா கழுவிட்டுதால இப்போ கழுவ வேண்டியதுலாமா, முதலே கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம முன்னாடியே கழுவி ஊற வச்சுட்டோங்கம்மா, அதனால இப்போ கழுவ வேண்டியதில்லை. அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்கம்மா. தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாங்கம்மா. நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊற்றணும் இல்லையே, அதை வச்சு அரைச்சிக்குவோம்மா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாங்கம்மா. இதில் நம்ம இதிலே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்கம்மா. கொஞ்சமாகவே போட்டுக்கலாம், வெல்லம் தானே போட போகிறோம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாங்கம்மா. நம்ம ஊற வச்சு அந்த தண்ணி தாங்கம்மா வெடிகட்டி வச்சிருக்கிறோம். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாங்கம்மா. இப்போ அரைச்சிட்டோம். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாமா. தண்ணி அந்த பரவாயில்லைங்கம்மா. இது நல்லா நல்லா அரைச்சிட்டோங்கம்மா. நம்ம இதில் மாற்றி நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கலக்கிக்கலாங்கம்மா. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்கம்மா. நம்ம இருக்கிற தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம நல்லா வேக தானே வைக்க போகிறோம், அதனால தண்ணி இருந்தாவே பரவாயில்லைங்கம்மா. வெல்லம் நல்லா கொதிச்சிச்சிங்கம்மா. எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு வெடி கட்டிக்கலாங்கம்மா. தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கணும். ஏன்னா நம்ம பச்சை உளுந்து பச்சை வெந்தயம் எல்லாம் தான் அப்படிதான் வச்சிருக்கிறோம். வரக்கல எதுவும் அரிசி எதுவுமே வரக்கல. நம்ம உளுந்தங்கஞ்சி காசும் போது எல்லாத்தையும் வறுத்துட்டு பண்ணதால் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதாக இல்லைங்கம்மா. இது ரொம்ப நேரம் வேகணுங்கம்மா, பச்சையாக இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப நேரம் வேகணுன்றதால நம்ம கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி அரைச்சிக்கலாங்கம்மா. வேகும் போது திக்காயிடுங்கம்மா. அப்புறம் நம்ம வெல்லம் ஆறிச்சிங்கம்மா. இதை வெடிக்கட்டிக்கலாங்கம்மா. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்கம்மா. இந்த களிக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும், அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்கம்மா. ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்கம்மா. இப்பயே ஊற்றிட்டோம்னா தான் அது ஒட்டாமல் வரும், அதனால நம்ம இதிலே ஊற்றிக்கலாங்கம்மா. இன்னும் நல்லா காஞ்சிச்சிங்கம்மா. இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாங்கம்மா. நம்ம சின்ன தீயிலே வச்சு வேக வைக்கலாங்கம்மா. கைவிடாத கலக்கின்னு இருக்கணுங்கம்மா. இதை நம்ம இதை கொதிக்க வச்சிடலாங்கம்மா. வெல்லம் வெடிகட்டி அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாங்கம்மா. பாருங்கம்மா, தண்ணியாக இருக்குதுங்க இல்லையா, அது நல்லா திக்காகணுங்கம்மா, நல்லா வேகணுங்கம்மா. இது இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு போது நம்ம என்ன பண்ணலாம், சின்ன தீயிலேயே வச்சு ஒரு தட்டு போட்டு இப்படி மூடி வச்சிடலாங்கம்மா. அதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டுங்கம்மா. ரொம்ப நல்லதுங்கம்மா இந்த வெந்தய களி. நம்ம இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லதுங்கம்மா. கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்கம்மா இந்த வெந்தய களி. இதை எப்பயாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கம்மா, இப்படி ஆயிடுச்சு. லேசாக அடி ஒட்டி இருக்கும், ஒட்டி இருந்தாலும் பரவாயில்லைங்கம்மா, ஒன்றாகாது, நல்லா இருக்கும். ஆனால் இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போயிட்டுருக்குங்கம்மா. ஒரு மாதிரி உளுந்து வாசனை வெந்தய வாசனை வரும். அது போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் மூடி வச்சுருங்கம்மா. நல்லா மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லாவே அந்த பச்சை வாசனை போயிடுங்கம்மா.
இது வந்து ரொம்ப சூடாக சாப்பிட வேணாங்கம்மா, ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடணும். ஏன்னா வெந்தயம் போட்டுக்கிறதால கொஞ்சம் சிறுங்காசம் இருக்க தான் இருக்கும், அதனால் உடம்புக்கு நல்லதுங்கம்மா. அதனால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது சாப்பிடுங்கம்மா. நம்ம வந்து 4 டீஸ்பூன் வெல்லம் போட்டோம், அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெல்லமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் மறுபடியும் கொதிக்க வச்சு விட்டுருக்கோங்கம்மா. நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு பத்தலைனாக்கா நீங்களும் அது மாதிரி போடும்போதே ஒரு 6 டீஸ்பூனாக கூட போட்டுக்கோங்கம்மா. நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்கம்மா. இதை நம்ம இப்போ திறந்து பார்க்கலாங்கம்மா. பாருங்கம்மா, நல்லா அழகாக இருக்குது. நல்லா இது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்கம்மா. இதாங்கம்மா இன்னைக்கு நம்ம செஞ்ச வெந்தய களி. இதில் நீங்கள் பச்சரிசி நம்ம போட்டிருக்கிறோம். உங்களுக்கு பச்சரிசி வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாங்கம்மா, அதுவும் நல்லா தாங்கம்மா இருக்கும். இந்த வெந்தய களி ரொம்பவே நல்லா இருக்குதுங்கம்மா, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா வழு நம்ம உளுந்துலாம் போட்டிருக்கோம் இல்லையா, உளுந்து வெந்தயம்லாம் அந்த வாசனையாக நல்லா இருக்குதுங்கம்மா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி செய்து இது சாப்பிடுங்கம்மா, இடுப்பு வலிக்கெலாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்யா அம்மா சேனலை மறக்காமல்